ஹாப்பி சண்டே! இது சண்டே எடுத்த விலாக் தான். இவ்வளோ நாளாக நான் வந்துட்டு என்னோடய பேச்சுலர் ரூமில் இருந்தேன். இன்றைக்கி நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்த சண்டேவோட ரொட்டீன் தான் இது. இன்றைக்கி வந்து ஃபுல் பிளானு. நான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன் லாஸ்ட் வீக், எனக்கு வந்துட்டு மட்டன் சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் அங்கே தனியாகவே இருந்தேன் இல்லையா? ஸோ எதையுமே நான் வந்துட்டு மெனக்கெட்டு நான்வெஜ்லாம் செய்யலை. ஸோ அதனால் இன்றைக்கி மட்டன் தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கு. நானே செய்கிறேன்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்துட்டு குக்கிங்கில் ரொம்ப ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ வந்துட்டு நான்வெஜ் சமைக்கிறதுனா இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ நானே மட்டன் செய்கிறேன்னு சொல்லிட்டு மட்டனு, மதியத்துக்கு சிக்கனு. மட்டனில் வந்துட்டு 1 kg வந்திருந்தது. அதில் வந்துட்டு 1/2 kg மார்னிங் வந்து இட்லிக்கு வந்துட்டு நம்ம தண்ணி குழம்பு வைப்போம் இல்லைங்களா, அதை வச்சுட்டேன். மதியத்துக்கு வந்து அதை பிரித்து வச்சுட்டேன். பிரிச்சுட்டு அதில் பிரியாணி மாதிரி பண்ணிவிட்டு, சிக்கனை வந்துட்டு க்ரீன் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம், ஹரியாலி ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு நானே இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் வந்துட்டு தண்ணி குழம்பு இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இந்த சண்டேல அந்த மட்டன் குழம்பு, தண்ணி குழம்பு, ஜாலியாக வீட்டில் அப்படியே ஹாப்பியாக இருந்தது. உண்மையாகவே மனசார ஹாப்பியாக இருந்தேன். ஸோ எல்லோரும் செய்கிற மெத்தடில் தான் செய்கிறேன். எங்கள் அம்மா எப்படி மட்டன் குழம்பு செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இப்போ நான் செய்கிறேன். பட் ஒவ்வொருத்தர் செய்கிறப்ப அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது. எங்கள் அம்மா செய்கிறப்போ ஒரு டேஸ்ட் வருது, நான் செய்கிறப்போ ஒரு டேஸ்ட் வருது. அதுதான் கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க போல். எல்லோரும் செய்கிற மாதிரி தான் நானும் செஞ்சுருக்கேன். டீட்டெயிலாக ரெசிபி வேணும்னா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாதி மட்டன் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா பிரியாணிக்கு, அதை வந்துட்டு சவுண்ட் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு மட்டன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எடுத்தது டேரெக்டாக கடலை எண்ணெய் ஊற்றி மட்டனை வந்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வறுக்கணும். ஸோ எண்ணெயில் நல்லா கழுவுன மட்டனை போட்டாச்சு. என்ன தான் ஹோட்டலில் விதவிதமாக சாப்பிட்டாலும் பிஸ்ஸா, பர்கர், வாஃபிள் இந்த மாதிரி நான் வெளியே அங்கே சாப்பிட்லன்னு சொல்ல முடியாது. சாப்பிட்டேன். நல்லா கபாப் சாப்பிட்டேன், தந்தூரி சாப்பிட்டேன். இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி ஆஃபீஸ் மேட்டோடு போய் சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு நானே குக் பண்ணி, இல்லை எங்கள் அம்மா குக் பண்ணி சாப்பிட்ற அந்த மட்டன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக நான் பண்ணணும்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நான் செய்கிற பிரியாணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தான் நான் கடையில் ஸ்பெஷலாக பிரியாணி சாப்பிட்டாலும் நான் செய்கிறது பிடிக்கும். எண்ணெயில் வறுத்த மட்டனோட அரைச்ச இஞ்சி பூண்டையும் சேர்த்து, இஞ்சி பூண்டு, எண்ணெய், மட்டன் எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கணும். சைட் பை சைட் வந்துட்டு நான் இதுக்கு எதுவுமே இந்த அவுட் சைட் மசாலா, பேக்கெட் மசாலா எதுவுமே போட மாட்டோம். எல்லோரும் வீட்டில் செய்கிற மாதிரி அந்த வரக்கொத்தமல்லி நான் கிளிப்பிங்கில் காட்டியிருப்பேன். உங்களுக்கு வேணா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அந்த மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அதில் வந்துட்டு கருவேப்பிலை ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த வணக்கிறதுல. அதை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஆனியன், நீங்கள் பெரிய வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் கூட போடலாம். பட் நான் பெரிய வெங்காயம் போட்டு தான் செய்வேன். சில பேர் இதிலே வந்துட்டு தேங்காய் சேர்த்திப்பாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே இல்லை, தேங்காய் இல்லாத தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இதோட பேஸ் கிரேவியே நமக்கு அதுதான். அந்த இஞ்சி பூண்டு போட்டு வச்சு நான் எண்ணெயிலே வணக்கினது அந்த மட்டன் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இதை அப்படியே இந்த பக்கம் வந்து ஆற வச்சு நல்லா வந்து எப்பயும் போல் மிக்சியில் வந்துட்டு அரைச்சிடணும். அது அப்படியே அந்த மட்டன் வந்து இஞ்சி பூண்டு, மட்டனு, உப்பும் அந்த டைமில் போட்டுட்டால் மட்டனில் உப்பு இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மட்டனு. பாருங்கள், இந்த மட்டனு, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சதை நல்லா அரைச்சி அதில் சேர்த்திக்கணும். ஸோ அரைச்சதை இப்போ நான் சேர்த்திட்டேன். இது நல்லா வந்துட்டு இதுதான் பேஸே. வேறு எந்த மசாலா எதுவுமே கிடையாது, தூள், மிளகாத்தூள் எதுவுமே இல்லை. இதுதான் நம்ம அந்த வணக்கிறதுலே வந்துட்டு வரமிளகா தான் போட போகிறோம். பச்சை மிளகா கூட நான் போடல. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, அரைச்சும் சேர்க்க வேணாம், கட் பண்ணி சேர்க்க வேணாம், அப்படியே புளிஞ்சு சேர்க்கணும். இது சொல்லுவாங்கள்ல நிறைய பேர், நம்ம கையிலே புளிஞ்சு சேர்க்குறப்ப ஒரு நல்ல டேஸ்ட் வரணும், அதுதான். அதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்து இட்லியும் வேக வச்சாச்சு. இட்லி வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் அப்படியே எங்கள் அம்மா வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு எப்பயும் க்ளீன் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே சைட் பை சைடு என்னால் முடிஞ்சது பாத்திரமே கழுவிட்டோம்னா நமக்கு பாத்திரம் சேராது. ஸோ வந்துட்டு இப்போ இட்லி வந்துட்டு ஊற்றியாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வெளியே அங்கே இருந்து இட்லியே சாப்பிட்ட ஃபீலே கிடையாது. உண்மையாகவே இட்லி ரொம்ப மோசமாக இருக்கும். நான் கல் மாதிரி இட்லின்னு சொல்லி கிண்டலுக்கு பேசியிருக்கோம். ஆனால் உண்மையாகவே கல் மாதிரி இட்லி நான் வீட்டிலேருந்து வெளியே போனதுக்கப்புறம் தான் அந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இட்லியே வெறுத்துட்டேன். ஹோட்டல்னால் ஐயோ இட்லினாலே ஒரு பயம் வந்துடுச்சு. வீட்டு இட்லிக்கு ரொம்ப வெயிட்டிங்கில். இப்போ இட்லி ஊற்றுறப்பே இங்கே சவுண்டு வரப்பே அப்படியே ஹாப்பியாக இருந்தது, ஜாலி. நல்லா சுட சுட மட்டன் குழம்பும் இட்லியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்துட்டு பெப்பர் வந்து ஃபைனலாக போடுறப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் இல்லையா, அதுக்கு தான் இப்போ பெப்பர் போட்டிருக்கு. பாருங்கள், செமையாக இருக்குல்ல. ரொம்ப உண்மையாக சூப்பராக இருந்தது. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் கம்மி ஆகும். பட் இந்த மாதிரி செய்கிறப்ப குழம்பு கம்மியாக தான் வரும்.
பட் இந்த குழம்பு ஒரு வேளைக்கு தான் வரும், ஆனால் செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குது, எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழம்பு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு எச்சு ஊறுதான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டு தோசை. எங்கள் அப்பா வந்துட்டு எல்லோ சாப்பிட மாட்டார், மஞ்சக்கரு சாப்பிட மாட்டார். அவருக்கு வெறும் ஒயிட் மட்டும் எடுத்து தோசை ஊற்றியாச்சு. எனக்கு எங்கள் தம்பிக்கெலாம் வந்துட்டு முட்டை தோசை. இந்த முட்டை தோசைலாம் கறி குழம்போட வச்சு சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும்ல. ஸோ மறந்துடவே கூடாது, எவ்ரி சண்டே எது செய்கிறோமோ இல்லையோ 2 இட்லியோட ஒரு முட்டை தோசையும் கண்டிப்பாக ஊற்றி சாப்பிட்ணும். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீயாக இருந்துட்டு நல்லா நியாயம் பேசிட்டு நான், எங்கள் அம்மா, எங்கள் தம்பி, அதுக்கப்புறமேட்டு கேம்ஸ் வந்து சின்ன வயசில் எல்லாருமே விளாண்டுருப்போம். இந்த கேம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்காது. சூப்பர் மேரியோன்னு சொல்லிட்டு அந்த மேரியோ கேம் இருக்கும். பிரின்சஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் ஒன்னப் பிடிக்கிறது. அந்த ஒன்னப் வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு இருக்காது. நம்ம வந்துட்டு சடனாக ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணுறப்ப அங்கே ஒன்னப் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். அதெல்லாம் அப்போயே கண்டுபிடிச்சாச்சு, அதெல்லாம் விளாண்டாச்சு. இப்போ அந்த கேம் திருப்பி எங்கள் தம்பி நானும் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சும்மா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். அதில் வந்து இந்த பிரின்சஸ் கண்டுபிடிக்கிறது, அந்த தேர்ட் எனக்கு எப்பயுமே மேரியோவில் வந்துட்டு டார்க்காக வரும்ல, நைட் டைமில் போய் பிரின்சஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி நைட் டைம் வியூஸ் வரும்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தேர்ட் ரவுண்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் தேர்டு. அதில் வந்துட்டு குரங்குலாம் வரும், நிறையா சூப்பராக இருக்கும். இந்த கேம் கண்டிப்பாக 99% விளாண்டுருப்பீங்க. யாரெல்லாம் விளாண்டுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் அதெல்லாம் பண்ணிவிட்டு என்னோடய புக்ஸ், நான் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் என்னோடய புக்ஸ்லாம் வந்து சும்மா எடுத்து எண்ணிகிட்ருப்பேன், எத்தனை புக்ஸ் இருக்குது அப்படின்னு. சும்மா எத்தனை தடவை இருந்தாலும் அதே தான் இருக்கும், ஆனால் நான் எண்ணிகிட்ருப்பேன். எனக்கு புக்ஸ் மேலே எப்பயும் க்ரேஸ் இருக்கும். நான் வாங்கி புதுசாக படிக்காத புக்கே நிறையா இருக்குது. ஆனால் இன்னமுமே நான் எங்கேயாவது ஒரு புக் ஷாப்பு, புக் கடை ஏதாவது போயிட்டா ஒரு 50 ரூபாய்க்கு கூட ஒரு புக் வாங்கிட்டு வந்துடுவேன். என்கிட்ட அமௌண்ட்டே இல்லைன்னா கூட இருக்கிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி புக் வாங்கிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் டீ டைம் வந்துடுச்சு. எனக்கு இதெல்லாம் சின்ன சின்ன ஆசை, எனக்கு ஹாப்பியாக இருக்கும். அந்த வந்துட்டு ஒரு டே டைமில் டீ டைம் எங்கள் அம்மா கூட உட்காந்து நான் டீ குடிச்சிட்டு நிறைய பேசிட்டு நல்லாயிருக்கும் ஜாலியாக. யார் அதை உண்மையாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டு 1:30 ஆகிடுச்சு. நான் அப்புறமேட்டு தான் மதியம் குக் பண்ணுறதுக்கு வந்தேன். அந்த சிக்கன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்துட்டு க்ரீன் கலரில் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். நிறைய புதினா போட்டு, ரொம்ப வந்துட்டு மசாலாலாம் கம்மியாக, வெறும் புதினா கொத்தமல்லியோட எஃபெக்ட் தான் அதில் நிறையா இருக்கும். பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு செய்யணுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இல்லைன்னா வீடியோலேயே பாஸ் பண்ணி பாருங்கள் நான் அதில் என்னென்ன போட்டிருக்கேனே. ஸோ அதெல்லாம் போட்டு அரைச்சி மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தனியாக வந்து செய்ய ஆரம்பிக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா, சோம்பு, பட்டை, லவங்கம். பட்டை சின்ன பட்டை, லவங்கம் சின்ன லவங்கம். ரொம்ப எந்த ஸ்பைஸு காரம் எதுவும் வேண்டாம், ரொம்ப மீடியம் தான். லாஸ்ட்டாக பெப்பர் தான் இதில் காரமே சேர்க்க போகிறோம். அப்புறம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும், ப்ரௌனிஷாக ஆகிற மாதிரி. ரொம்ப ஓவராக கெட்டிய விடக்கூடாது, கொஞ்சம் ப்ரௌனாக ஆகி அந்த வெங்காயமே மெல்ட் ஆயிடணும். அந்த மாதிரி ஆகிட்டு பண்ணுறப்போ ஒரு டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் அந்த சைடு அதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே வைங்க. அது அப்படியே நெக்ஸ்ட்டு அதுதான் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி மேரினேட் பண்ணி போடுறப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த கிரேவி கலரே க்ரீன் கலரில் தான் இருக்கும். அந்த ஃப்ரையோட கலரே க்ரீனாக தான் இருக்கும். சில டைம் மாறிடும் கலர், இப்படி போடுறப்ப கலர் மாறாது. ஸோ தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம், ரொம்ப சிம்பிளானது தான், ரொம்ப ஸ்பைஸும் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. இப்படி பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு இந்த கிரேவிக்கு வறுக்கிற மசாலா, கொத்தமல்லி, அப்புறமேட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தக்காளி வெங்காயம்லாம் வணங்கினதுக்கப்புறம் இதை அதில் போட்டு நல்லா வணக்கணும். அப்படியே சிம்லேயே உடனே வந்து தண்ணியும் ஊற்றிடவே கூடாது. அப்படியே சிம்லேயே வச்சுட்டு அந்த சிக்கன்லேருந்து தண்ணி விடுற வரைக்கும் சிம்லேயே வெயிட் பண்ணும். அதிகமாக வச்சிட்டிங்கன்னா எடுத்ததுமே அதிகத்தில் வந்துட்டு கண்ணாபின்னான்னு வந்துட்டு ஒரு அரைவேக்காடு மாதிரி ஆகிடும். ஸோ வந்துட்டு அது லைட்டாக அப்படியே கிளறி விட்டுட்டு இதுலேருந்து தண்ணி வர வரைக்கும் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் சிம்லேயே வச்சிங்கன்னா தான் அந்த தண்ணிலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியே வரும். ஸோ அது வந்து தண்ணிலாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணியே இதில் சேர்க்கக்கூடாது இந்த ஃப்ரைக்கு. இதை பவுட்ரு பண்ணதை வந்துட்டு அதில் வந்துட்டு நல்லா போட்டுட்டு திருப்பி வணக்கி அப்படியே சிம்லேயே விட்டிங்கன்னா அப்படியே அந்த எசன்ஸ்லாம் உள்ளே ஏறி இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கலர் கூட க்ரீன் கலரில் இருக்கும், சேஞ்சே ஆகாது. இது எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட். அதனால தான் இந்த முறை இதை செஞ்சேன். இது ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இதையுமே குழம்பு மாதிரி தான் வைப்பேன், சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. ஆனால் இந்த முறை வந்து ஃப்ரையாக தான் வச்சுருக்கேன். ஒரு ஃப்ரை மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருக்கேன்.
நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலாவுக்கு வறுத்துட்டு சைடில் வந்துட்டு இந்த சிக்கனை லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு இறக்கணும். பெப்பர் போட்டால் தான் இது ஃப்ளேவரை எடுத்து கொடுக்கும், இல்லைன்னா சப்புன்னு தான் இருக்கும். இதோட மேக்ஸிமம் காரமே பெப்பர்லேருந்து தான் வரும். இது அப்படியே ட்ரை பண்ணிட்டா இது ஒரு சூப்பர் ஃப்ரை. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் தேங்க் பண்ணுவீங்க இதை செஞ்சால். அதுக்கப்புறம் காலையில் டீ குடித்தேன் இல்லையா, எனக்கு டீ குடித்தா பித்தம் சேராது. அதனால் எங்கள் அம்மா எனக்கு வர கொத்தமல்லியில் காஃபி போட்டு கொடுத்தாங்க. இந்த வர கொத்தமல்லி காஃபியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் அதிகமாக டீ குடிக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் டெய்லி ஒன்ஸ் இந்த வர கொத்தமல்லி காஃபி குடிங்க, பித்தம் கொஞ்சம் கம்மியாகிடும். அதுக்கப்புறமேட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயும் போடுற ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு சைட் பை சைடு இந்த ஆனியன், அப்புறம் புதினா, கொத்தமல்லி, பிரியாணிக்கு அரைச்ச மசாலா இதெல்லாம் சரி பண்ணிகிட்ருந்தேன். எங்கள் அப்பா தான் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. அவர்கிட்ட நான் பேசிகிட்டே பண்ணிகிட்ருந்தேன். சண்டேனா என்னன்னு தெரியல, எல்லாருமே அவைலபிளாக இருப்பாங்க, ஜாலியாக இருக்கும், நமக்கு பிடிச்சது விஷயத்த சாப்பிடுவோம், நல்லாயிருக்கு. சண்டே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்பயுமே சண்டே வந்து ஆஃபீஸ் போயிடுவேன். எனக்கு இந்த சண்டே தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இப்படி இருக்கேன். அப்புறம் என்னைய மாதிரி நீங்களும் இப்படி அரிசி சாப்பிடுவீங்கன்னா சொல்லுங்கள். நான் இப்படி தான் அரிசி சாப்பிடுவேன். அதுக்கு வந்து சொல்லுவாங்க, அரிசி சாப்பிட்டா கல்யாணத்தன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியல, ஆனால் நல்லாயிருக்கு. பார்க்கலாம், மழை பெஞ்சா நான் சொல்கிறேன். அப்போ அரிசி சாப்பிட்டா மழை வரும்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்துட்டு நான் பிரியாணிக்கு அரைக்கிறப்பயே அதில் கொஞ்சமாக புதினா போட்டு அரைப்பேன். அது ஒரு ஃப்ளேவர். இந்த புதினா ஏன் தான் இவ்வளோ டேஸ்ட்டு தருதோங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்க்ரீடியன்ட் புதினா தான். ஸோ இந்த மாதிரி போட்டு அரைச்சிட்டு இதையும் வந்து நல்லா அந்த கண்ணாடி பதத்தில் வந்த அந்த வெங்காயத்தோடு சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணுறப்ப வரும் பாருங்கள் ஸ்மெல். எனக்கு சொல்கிறப்பே எச்சு ஊறுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பிரியாணி. நான் சாப்பிட்டுட்டு தான் இங்கே வந்துட்டு வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு தக்காளி வந்துட்டு ஒரு 400 கிராம் வெங்காயம் போட்டோம்னா 200 கிராம் தக்காளி போட்டால் போதும். ஸோ வந்துட்டு நான் அதே மாதிரி அந்த அளவில் எடுத்து பெரிய தக்காளியாக ஒரு 2 தக்காளி, ஒரு சின்ன தக்காளி இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்துட்டு அளவாக எனக்கு தெரியல. நான் வந்து எனக்குன்னு ஒரு அளவு இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் செய்கிறேன். உங்களுக்கு வந்து இன்க்ரீடியண்ட் வந்து அளவு கரெக்டாக தெரியணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு நாள் வீடியோ எடுக்கிறப்ப நான் உங்களுக்கு அளவோடு போடுறேன். அப்புறமேட்டு நல்லா அது வந்துட்டு அந்த மெல்ட் ஆகணும், அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் மெல்ட் ஆகணும். அப்போ வந்துட்டு இது வந்துட்டு புதினா கொத்தமல்லி இதை வந்துட்டு போட்டுடலாம். ஆஹா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அந்த க்ரீனு ரெட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிரியாணி சாப்பிட்ற ருசி விட அதை செய்கிறப்ப அந்த மனம், அதை அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு செய்கிறப்ப தான் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக. அதுக்கப்புறமேட்டு வெறும் மிளகாத்தூள் தான் காரத்துக்கு போடுறேன். அதுவும் ரொம்ப கம்மியாக 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாவும் நிறையா போட்டிருக்கனால இது வந்து நான் அரைச்ச பிரியாணி மசாலா. இதெல்லாம் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக ஒரு கரண்டியில் கர்டு போட்டிருக்கேன், தயிர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சைடில் சவுண்ட் விட்டு வச்சுருந்த மட்டனையும் இதில் போட்டுட்டு நல்லா இதை எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஃப்ரை பண்ணணும். எல்லாமே ஒன்று சேரணும், மசாலாவோடு அந்த மட்டனுக்குள்ளே மசாலா இறங்கணும். அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் டைம் அப்படி இப்படி ஒரு 20 மினிட்ஸ் நான் அந்த மசாலாலேயே அந்த மட்டனை விட்டுருவேன். அதுக்கப்புறம் ரைஸை போட்டு சும்மா அப்படி கிளறிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், இது ஒரு டேஸ்ட் வரும் கண்டிப்பாக. இதில் ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது. இது வந்துட்டு சீரக சம்பா ரைஸில் அந்த பிரியாணி சாப்பிட்றப்போ ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கே அந்த ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது ரொம்ப சீக்கிரம் உடஞ்சிரும். நம்ம இதை கிளறப்ப பார்த்து கிளறணும். போட்டு கண்ணாபின்னான்னு பண்ணால் பொங்கல் மாதிரி ஆகிடும். அப்புறம் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை தான் இதில் வந்து அளவுக்கு ஊற்றுறேன். அதுக்கப்புறம் 1 கிளாஸ் வந்துட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி தான் இதை அளவு வைக்கிறேன். ஸோ இதை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த தண்ணி கொஞ்சம் நல்லாவே ட்ரைன் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக தம் வைக்கணும். அது வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பேன், க்ளோஸ் பண்ண மாட்டேன். இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே தம் வைக்கிறோம். தம்முக்கு பழைய சட்டி ஏதாவது வச்சு அது மேலே இது வச்சு நம்ம வெயிட் மேலே வச்சு தம் வைக்கிறது தான். இதுதான் ஃபைனல். அப்புறம் முடிச்சாச்சு. தம்லேருந்து எடுத்த பிரியாணி தான் இது. பிரியாணி நேரில் வந்துட்டு கலர் சூப்பராக இருந்தது. என்னோடய மொபைலில் இவ்வளோ தான் கிளாரிட்டி போல். ஜூஸியாக சூப்பராக இருந்தது. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே வாயில் வச்சா ஒரு தனி டேஸ்ட் வருது. உண்மையாகவே வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் தம்பி என் பிரியாணிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தானாமா. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு ஜாலியாக அந்த பிரியாணி, அந்த க்ரீன் பெப்பர் சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் அந்த பிரியாணி பீஸ் பாருங்கள் எப்படி வெந்திருக்கு. எனக்கு இந்த மாதிரி மட்டன் ரொம்ப பிடிக்கும், பிரியாணி மட்டன் பீஸ். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு ஐஸ்கிரீமோடு இந்த நாளை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
ஓவரால் எனக்கு இந்த சண்டே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப நாளாக சண்டே கூட நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கிளைண்ட் மீட்டிங் போயிட்டுருக்கேன். பட் இந்த சண்டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஃபைனலாக இந்த வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிட்டேன். ஸோ ஃபைனலாக இந்த டே பிடிச்ச ஃபுட் சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.